குவைத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சூப்பர் மார்க்கெட்ல ஒன்று இந்த லூலு ஹைபர் சூப்பர் மார்க்கெட். ஸோ இந்த லூலு ஹைபர் குவைத்தில் அங்கங்க ஏகப்பட்ட இடங்கள்ல வந்து இருக்குது. இந்த லூலு மார்க்கெட்டுக்கு ஃபேஸ்புக் மூலியமா ஆள் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆட் வருது. அந்த ஆடையும் உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் பாருங்க. ஸோ அந்த ஆடை பார்த்துட்டு நம்ம ஃபாலோவர்ஸ் ஒருத்தர் அப்ளை பண்ணியிருக்காரு. ஸோ அப்ளை பண்ணதும் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு என்ன சேலரி என்னங்கிற டீடைல் சொல்லிட்டாங்க. 160 சேலரி கொடுத்துருக்காங்க, ஆஃபர் லெட்டர் கொடுத்துருக்காங்க. ஆஃபர் லெட்டர் கொடுத்துட்டு விசாவும் வந்து கொடுத்துட்டாங்க. விசா வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா இப்போ ரீசெண்டா என்ன விசா வந்துகிட்டு இருக்கோ இ விசான்னு சொல்லுவாங்க. ஸோ குவைத்துக்கு இப்போ இ விசா தான் போயிட்டு இருக்கு. அந்த இ விசாவை எடுத்து கொடுத்துட்டாங்க. செக் பண்ண இன்னைக்கு காலையில வரும்பொழுது அந்த விசா வந்து டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லி தெரிய வந்திருக்கு. ஸோ எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சப்மிட் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஏமாத்துறவங்க எல்லாமே ரொம்ப தெளிவா சூப்பரா ஏமாத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்ககிட்ட இருந்து நம்ம எப்படி ஏமாறாம இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் இனிமே மேட்ரு. ஸோ நீங்க வாங்குற விசாக்களை வந்து கண்டிப்பா செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பேமெண்ட் பண்ணுங்க. அது ஒரிஜினலா இல்லையாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மெடிக்கலோ இல்ல மற்ற ப்ராசஸ்க்கு வந்து போங்க. அது செக் பண்ணாம எந்த ஒரு ப்ரொசீஜரையும் நீங்க தயவு செய்து ஃபாலோ பண்ணாதீங்க. இது எல்லாம் ஏமாந்துட்டேன் அங்க பணம் கொடுத்து ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றதுனால தான் டெய்லி முடிஞ்சது வரை நம்ம ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷனை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். யாருக்கும் விசா செக் பண்ணணும், இல்ல மெடிக்கல் ரிப்போர்ட் கேன்சல் பண்ணணும், இல்ல மெடிக்கல் ஸ்டேட்டஸ் செக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ குவைத் நாட்டுக்கு நீங்க ஆல்ரெடி ஒரு விசா எடுத்திருந்து செகண்ட் டைம் நீங்க விசாக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய குவைத்தில் இருக்கக்கூடிய மெடிக்கல் ரிப்போர்ட் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துட்டு விசாவுக்கு வந்து அப்ளை பண்ணுங்க. செக் பண்ணாம அப்ளை பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுக்கு விசா வராது.